அல்லாஹ் என் மீது அன்பு காட்டுவானா, அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி ஏதாவது பாவம் செஞ்சுட்டு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க ரொம்ப கடினமான மனசோட அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிருக்கலாம், ரொம்ப வெட்கப்பட்டிருக்கலாம் நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு. நம்மளுக்கான கதவு மூடப்பட்டு விட்டது அப்படின்னு கூட சில சமயத்துல நீங்க நினைச்சிருக்கலாம். கவனமா கேளுங்க, அல்லாஹ்வோட கருணை கதவு ஒருபோதும் மூடப்படாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழித்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியார் தௌபா செய்வதில் அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைகிறான்னா, ஒருத்தர் பாலைவனத்துல ஒட்டகத்தை தொலைச்சிட்டு திருப்பி அந்த ஒட்டகத்தை உயிர் போகிற நேரத்தில் கண்டுபிடிச்ச ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம திருப்பி சென்று அல்லாட்ட நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டோம்னா அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் தவறு செஞ்சிருந்தாலும் நம்பிக்கை இழக்காதீங்க. நேற்று பாவம் செஞ்சிருந்தா இன்னைக்கு தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். 100 முறை பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, 101வது முறை அல்லாஹ்விடத்தில் திரும்பி அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்க. நீங்கள் பாவம் செஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி தோணுதுல, அதுக்கான அர்த்தம் அல்லாஹ் உங்களை வெறுக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அது வந்து உங்களோட இதயம் உயிருடன் இருக்கிறதுக்கான அடையாளம். நீங்க செஞ்ச பாவங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் அவனிடத்துல திருப்பி உங்களை அழைத்து பாவ மன்னிப்பு தேட வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கான சாட்சி. தௌபா செய்யறது பலவீனமான செயல் கிடையாது, வலிமையான செயல். நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கான அந்த கதவு திறந்தே தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.